பொண்ணு வந்து பெரிய பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு வந்து எக்ஸாம் இருக்குது எழுதலாமான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அனுப்பிச்சி விடுங்க, கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தனியாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக உட்கார வச்சு எழுத வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு நாங்களும் வந்து சரி இது தனியானா ஏதோ கிளாஸ் ரூம்குள்ளார ஒரு தனியாகவோ இல்லை ஏதோ பிரின்ஸிபல் ரூமில் அந்த மாதிரின்னு உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு போயிருக்க அப்படியே ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு. திங்கக்கிழமை போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனியாக ஸ்கூலோட ஒரு ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. ஸ்டெப்பில் அதுவும் வந்து வாசப்படியில் உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. கால் வழியில் அன்றைக்கி வந்து பொண்ணு வந்து சொல்கிறா அப்படிங்க. இது தெரிஞ்சுட்டு சரி எதுக்கும் புதன்கிழமை ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, எழுத போகிறப்ப வேணால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் மனைவி வந்து கரெக்டாக ஒரு 11:30 மணி அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். சரி போயிட்டு பொண்ணை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்படி போய் பார்க்குறப்ப பார்த்தா அதே மாதிரி வந்து ஸ்கூலோட ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா ஸ்கூல் அவங்களோட கிளாஸ் மிஸ் சொல்லியிருக்காங்க, நீ வேணால் வாப்பா இந்த மாதிரி கிளாஸ்லேயே உட்காந்து என் பக்கத்தில் வேணால் உட்காந்து எழுதிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப வைஸ் பிரின்ஸிபல்னு நினைக்கிறாங்க ஆனந்தி மேடம் இருந்துட்டு, இல்லை வேண்டாம் அது அங்கேயே உட்காந்து எழுதட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அதாவது ஒருமையில் சொல்லியிருக்கா அப்படிங்க. இது வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து கேட்குறப்ப வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டில் எக்ஸாம் எழுதலைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோடய மனைவி வந்து கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க சைன் பண்ணி போட்டு கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க. அதாவது வந்துட்டுங்க இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக வந்து மெயினாக புகார் அளிச்சிருக்குன்னா வந்து இந்த தீண்டாமை அந்த மாதிரி பிரச்சனை வந்து இனிமேல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்றதுக்காக வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.